பரிசுத்த அந்திரேயா, ஒரு சாதாரண மீனவரிலிருந்து உலகத்தை மாற்றிய அப்போஸ்தலர். அமைதியான ஒரு காலையில் சி ஆஃப் கேலிலி கரையில் சூரியன் மெதுவாக உதயமாகிக் கொண்டிருந்தது. தங்க நிற ஒளி கடலின் மேல் விழுந்து அலைகளை ஒளிரச் செய்தது. அந்த கடற்கரையில் ஒரு மனிதன் தனது வலையை கடலில் வீசிக் கொண்டிருந்தான். அவர் ஒரு சாதாரண மீனவர். அவரின் பெயர் அந்திரேயா. பேத்சேதா என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தவர். சிறுவயதிலிருந்தே கடலுடன் வாழ கற்றுக்கொண்டார். காலையில் எழுந்து கடலுக்குச் செல்வது, வலை வீசுவது, மீன்களை பிடிப்பது, இதுவே அவரது வாழ்க்கை. அவருக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவன் பெயர் சைமன் பீட்டர். இருவரும் சேர்ந்து கடலில் வேலை செய்தார்கள். அவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள். ஆனால் அந்திரேயாவின் மனதில் ஒரு வேறு தேடல் இருந்தது. அவர் அடிக்கடி வானத்தை நோக்கி நினைத்தார். தேவன் எப்போது தனது மேசியாவை அனுப்புவார்? இஸ்ரவேல் மக்கள் பல ஆண்டுகளாக ஒரு இரட்சகரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். அந்திரேயாவும் அதே நம்பிக்கையுடன் வாழ்ந்தார். அந்த காலத்தில் மக்கள் அனைவரும் ஒரு மனிதரைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர் பாலைவனத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அவர் பெயர் ஜான் த பாப்டிஸ்ட். அவர் மக்களிடம் கூறினார், மனந்திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் அருகில் வந்திருக்கிறது. இந்த வார்த்தைகள் அந்திரேயாவின் இதயத்தை ஆழமாகத் தொட்டது. அவர் அந்த தீர்க்கதரிசியை நேரில் பார்க்க விரும்பினார். அதனால் அவர் யோர்தான் ஆற்றின் அருகே சென்றார். அங்கே மக்கள் கூட்டம் இருந்தது. யோவான் ஸ்நானகர் மக்களை போதித்துக் கொண்டிருந்தார். அந்திரேயா அவருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டார். அந்த வார்த்தைகளில் உண்மை இருந்தது. அந்த நாளிலிருந்து அந்திரேயா யோவான் ஸ்நானகரின் சீடராக ஆனார். ஒரு நாள் யோர்தான் ஆற்றின் அருகே யோவான் நின்று கொண்டிருந்தார். திடீரென ஒரு மனிதன் அங்கே வந்தார். அவர் சாதாரணமாகத் தோன்றினார். ஆனால் யோவான் அவரைக் கண்டதும் திடீரென சொன்னார், இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அந்த வார்த்தையை கேட்டதும் அந்திரேயா ஆச்சரியப்பட்டார். அந்த மனிதன் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்திரேயா உடனே அவரை பின்தொடர்ந்து சென்றார். இயேசு திரும்பி பார்த்தார். நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அந்திரேயா மெதுவாக சொன்னார், ரப்பி, நீங்கள் எங்கு தங்கியிருக்கிறீர்கள்? இயேசு சிரித்தபடி சொன்னார், வந்து பாருங்கள். அந்த ஒரு அழைப்பு அந்திரேயாவின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது. அந்த நாள் முழுவதும் அவர் இயேசுவுடன் இருந்தார். அவர் பேசும் வார்த்தைகள், அவர் காட்டிய அன்பு, இவை எல்லாம் அந்திரேயாவை ஆழமாகத் தொட்டது. அந்த நேரத்தில் அவர் உணர்ந்தார், இவரே மேசியா. அந்த மகிழ்ச்சியை அவர் தனியாக வைத்துக் கொள்ள முடியவில்லை. அந்திரேயா உடனே தனது சகோதரன் சைமன் பீட்டரை தேடி சென்றார். நாம் மேசியாவை கண்டுபிடித்தோம் என்று அவர் சொன்னார். அவர் பேதுருவை இயேசுவிடம் கொண்டு வந்தார். அந்த ஒரு சிறிய செயல் வரலாற்றை மாற்றியது. ஏனெனில் பின்னர் பேதுரு உலகம் அறிந்த பெரிய அப்போஸ்தலராக ஆனார். ஒரு நாள் ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவைத் தொடர்ந்து வந்தார்கள். மாலை நேரமாகிவிட்டது. மக்கள் பசியுடன் இருந்தனர். அப்போது அந்திரேயா ஒரு சிறுவனை கவனித்தார். அவனிடம் 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது. அந்திரேயா சொன்னார், இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான். ஆனால் இது இத்தனை பேருக்கு போதுமா? இயேசு அந்த உணவை எடுத்தார். தேவனுக்கு நன்றி கூறினார். அற்புதம் நடந்தது. 5000 பேருக்கு உணவு கிடைத்தது. அந்த நாள் அந்திரேயா ஒரு உண்மையை கற்றுக்கொண்டார். தேவனுடைய கைகளில் சிறியதும் பெரியதாக மாறும். அந்திரேயா எப்போதும் மக்களை இயேசுவிடம் கொண்டு வந்தார். ஒரு நாள் சில கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க விரும்பினர். அவர்கள் முதலில் பிலிப்புவிடம் பேசினர். பிலிப்பு அந்திரேயாவிடம் சொன்னார். அந்திரேயா உடனே அவர்களை இயேசுவிடம் அழைத்துச் சென்றார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்கள் உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கத் தொடங்கினர். அந்திரேயாவும் பல நாடுகளுக்கு பயணம் செய்தார். அவர் கிரீஸ், ஏஷியா மைனர் போன்ற இடங்களில் இயேசுவை பற்றி போதித்தார். சில நகரங்களில் மக்கள் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றனர். சில இடங்களில் அவரை துரத்தினார்கள். ஆனால் அவர் ஒருபோதும் பயப்படவில்லை. ஒரு நகரத்தில் அவர் ஒரு நோயாளியைச் சந்தித்தார். அந்த மனிதன் பல வருடங்களாக நடக்க முடியாமல் இருந்தான். அந்திரேயா அவன் அருகில் அமர்ந்து ஜெபித்தார். இயேசு உன்னை மறக்கவில்லை என்றார். சில நேரத்தில் அந்த மனிதன் எழுந்து நிற்கத் தொடங்கினான். அதை பார்த்த மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு நாள் அவர் ஒரு கடற்கரை கிராமத்திற்கு வந்தார். அங்கே மீனவர்கள் வாழ்ந்தனர். அவர் அவர்களிடம் சொன்னார், நானும் ஒரு காலத்தில் உங்களைப் போலவே ஒரு மீனவர்தான். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள்.
அந்த இரவு அவர்கள் தீ மூட்டி அமர்ந்தார்கள். அந்திரேயா இயேசுவின் அன்பை பற்றி கதையாக சொன்னார். அந்த இரவில் சிலர் இயேசுவை நம்பத் தொடங்கினர். இறுதியில் அவர் பத்ரஸ் என்ற நகரத்தில் போதித்தார். அங்கே உள்ள ஆட்சியாளர் அவரை கைது செய்தான். இயேசுவை மறுத்துவிடு என்று அவன் சொன்னான். அந்திரேயா பதில் சொன்னார், நான் என் ஆண்டவரை மறுக்க மாட்டேன். அவரை சிலுவையில் அறைய தீர்மானித்தார்கள். அந்திரேயா சொன்னார், என் ஆண்டவர் ஜீசஸ் கிரைஸ்ட் போல அதே சிலுவையில் அறைய நான் தகுதியற்றவன். அதனால் அவரை எக்ஸ் வடிவிலான சிலுவையில் கட்டினர். இன்று அது செயின்ட் ஆண்ட்ரூஸ் கிராஸ் என்று அழைக்கப்படுகிறது. சிலுவையில் இருந்தபோதும் அவர் இயேசுவை பற்றி பேசினார். பல நாட்கள் கழித்து அவர் தனது உயிரை தேவனுடைய கைகளில் ஒப்படைத்தார். இன்று வரை செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்தல் அவர்களின் வாழ்க்கை ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது. ஒரு மனிதன் உண்மையாக தேவனை பின்பற்றினால் அவரின் வாழ்க்கை உலகத்தை மாற்ற முடியும்.